ஒரு காலத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் மாறன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, உழைப்பாளி. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. அது புலன்களை கட்டுப்படுத்த முடியாத தன்மை. கண்ணுக்கு எது அழகாக தெரிந்ததோ அதையே ஆசையாக நினைத்தான். காதுக்கு இனிமையாக கேட்டதெல்லாம் உண்மைதானா என்று சிந்திக்கவில்லை. நாக்கின் சுவைக்காக உடலின் நலனை மறந்தான். உடலின் ஆசைக்காக மன அமைதியை இழந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனிடம் சொன்னார்கள், இப்போ அனுபவிக்கலன்னா எப்போ அனுபவிப்பது? மாறனும் அந்த வார்த்தைகளை நம்பினான். சில ஆண்டுகள் கடந்தன. மாறனின் வாழ்க்கை மெதுவாக சீர்குலையத் தொடங்கியது. உடல் நலம் குறைந்தது. பொய் பேச வேண்டிய சூழ்நிலைகள் அதிகரித்தன. மக்களின் நம்பிக்கை மெதுவாக அவனை விட்டு விலகியது. மன அமைதி முழுமையாக மறைந்தது. ஒரு நாள் அவனின் பக்கத்து வீட்டில் வீரன் தாத்தா என்ற முதியவரை மாறன் கவனித்தான். எளிய உடை, மிதமான உணவு, அமைதியான வாழ்க்கை. இத்தனை வயதிலும் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் அவர் வாழ்ந்து வந்தார். மாறன் கேட்டான், தாத்தா, நீங்கள் எப்படி இவ்வளவு வயதிலும் இவ்வளவு நலமாக இருக்கிறீர்கள்? வீரன் தாத்தா மென்மையாக சிரித்தார். மாறா, நான் என் வாழ்க்கையில் 5 விஷயங்களை எப்போதும் கட்டுப்படுத்தினேன். என்ன அந்த 5 என்று கேட்டான் மாறன். தாத்தா சொன்னார், கண், தேவையில்லாததை பார்க்கவில்லை. காது, பொய்யையும் பழியையும் கேட்கவில்லை. நாக்கு, பொய்யையும் அளவுக்கு மீறிய சுவையையும் தவிர்த்தது. உடல், அதிக ஆசைக்கு இடம் கொடுக்கவில்லை. மனம் எப்போதும் ஒழுக்க நெறியில் நிலைத்தது. அந்த வார்த்தைகள் மாறனின் மனத்தில் ஆழமாக பதிந்தன. அன்று முதல் மாறன் மெதுவாக மாறத் தொடங்கினான். பொய் பேசுவதை குறைத்தான். உணவை கட்டுப்படுத்தினான். பார்ப்பதையும் கேட்பதையும் சிந்தித்து தேர்ந்தெடுத்தான். மாற்றம் உடனே வரவில்லை. ஆனால் சில மாதங்களில் உடல் நலம் மீண்டும் திரும்பியது. மனம் அமைதியானது. மக்களின் நம்பிக்கை மீண்டும் அவனை சேர்ந்தது. ஆண்டுகள் கடந்தன. மாறன் இப்போது ஒரு மரியாதைக்குரிய மனிதன். அவனும் நீண்ட ஆயுளுடன் அமைதியாக வாழ்கிறான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை ஆழமாக புரிந்தது. ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு அல்ல, அது வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் இந்த வீடியோவை நமது உறவுகளுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.